ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இந்த வீடியோவில் நான் வீட்டில் வரமகாலட்சுமி பூஜை எப்படி பண்ணேன்றதை ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நைட்டே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தோம். அதனால காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. அதுவும் இந்த வருஷம் வரமகாலட்சுமி பூஜை ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு எத்தனையோ வருஷம் ஆன பிறகு அப்பா அம்மாவோடு நான் பூஜை பண்ணின்னு இருக்கேன். இந்த வருஷம் அப்பா அம்மா தம்பி பொண்டாட்டி பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. அதனால இந்த பண்டிகை ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருந்தது. வருஷம் அம்மா வீட்லேயும் பூஜை பண்ணுவாங்க. அவங்களால இங்கே வர முடியாது. சாயங்காலத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் எடுத்துன்னு போவாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க பூஜை பண்ணக்கூடாதுன்றதுனால எல்லாருமே இங்கே தான் வந்திருந்தாங்க. எத்தனையோ வருஷம் ஆன பிறகு நாம் நம்ம வீட்டில் அம்மா அப்பாவோட பூஜை பண்ணுறது எவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ் இல்லையா? எனக்கு இந்த வருஷம் அப்படி தான் இருந்தது. பால் சூடாக வைக்க வேணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஏஞ்சி வந்ததுமே பால் காசி வச்சுட்டேன். வெள்ளை வாசல் எல்லாமே துடைச்சிட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அங்கேயுமே பூவெல்லாம் போட்டு வாசப்படியில் பூ எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா கிட்ட பார்த்திங்கன்னா துணி போற்றி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பூ எல்லாமே சரி பண்ணி அபிஷேகத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எந்த பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு புள்ளியார் பூஜை பண்ணோம் இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற புள்ளியாருக்கு பாலால் அபிஷேகம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயாருக்கு தான் அபிஷேகம் பண்ணேன். எப்போவுமே எந்த ஒரு பண்டிகையாக இருந்தாலும் புள்ளியார் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. புள்ளியார் அபிஷேகம் பண்ணிவிட்டு புள்ளியாருக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா மாமி வந்து ரவா லட்டு சோமஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வச்சு அதுக்கப்புறமா பழம் இதெல்லாமே வச்சு ஊதுபத்தி காட்டி பூஜை பண்ணிட்டேன். எப்போவுமே அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் எதுவும் வைக்காமல் விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சாமியை பட்னி விட்ட மாதிரி எண்ணுவாங்க. அதனால நெய்வேத்தியத்துக்கு பழம் எல்லாமே வச்சு ஊதுபத்தி காட்டி பூஜை பண்ணேன். அதுக்கப்புறமா அம்மனுக்கு தான் வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். நான் இந்த சிலை பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி மைசூர் ட்ரிப் போயிருந்தேன்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது மைசூர் போனப்போ அங்கேருந்து அது எதுவும் அந்த இடத்துல வாங்கணும்னு தோணுச்சு. அங்கேருந்து அப்படியே வாங்கின்னு வந்திருந்தது. பூஜை பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருந்தேன். இந்த வரமகாலட்சுமி நோன்புக்கு வந்து எடுத்து அபிஷேகம் பண்ணணுன்றதுக்காகவே அப்படியே வந்து வச்சுருந்தேன். அந்த அம்மன் சிலையை தான் எடுத்து இந்த வருஷம் அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். அபிஷேகத்துக்கு பால் தயிர் மஞ்சள் சந்தனம் குங்குமம் தேன் இதெல்லாமே வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன். அம்மனுக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எதுவும் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். வருஷம் இந்த அபிஷேகம் பண்ணுறது மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னே குட்டியாக ஒரு சிலை இருந்துச்சு. நான் பிள்ளையார் அபிஷேகம் பண்ணும்போது சின்னதாக ஒரு பிளேட்டில் வச்சு பண்ணியிருப்பேன் பாருங்கள். அது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அங்கே வந்து இந்த சிலை அப்படியே அம்மா சிரித்த முகத்தோடு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் இந்த அம்மன் சிலையை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு அபிஷேகம் பண்ணின்னு இருக்கும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். எனக்கு எப்போவுமே அந்த ஃபீல் கிடைக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது தோணுமான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணுங்கள். அபிஷேகம் எல்லாமே அம்மனுக்கு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிவிட்டு அரிசியில் தான் வந்து வச்சேன். அரிசி மேலே தாமரை பூவோட ஒரு லீஃபை எடுத்து வச்சு அதை மேலே அம்மனை வச்சேன். இன்றைக்கி ஏலக்காய் மாலை போடணுன்னு மனசில் நினச்சிருந்தேன். அதனால் ஏலக்காவை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் போட்டு அதில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ஊசி நூலால் கோத்து போட்டேன். நான் வந்து 9 ஏலக்காய் தான் எடுத்திருந்தேன். அதுலேயே மாலை கோத்து சாமிக்கு போட்டிருந்தேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. நான் கோத்துருக்கிற மாலை பாருங்கள் இப்படி தான் வந்திருக்கு. இதை வந்து சாமிக்கு போட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியத்துக்கெல்லாம் பால் வச்சு பூஜை பண்ணேன். காலையில் பூஜை இப்படி தான் முடித்தேன். எப்போவுமே நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா எல்லோரும் ஏஞ்சி வந்த பிறகு தான் ஒப்பட்டெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவேன். ஏன்னா காலையில் வந்து இவங்களெல்லாம் எழுப்பி வர சொல்லி
பூஜை பண்ணுறதுக்குள்ளே அந்த பிரம்ம முகூர்த்தம் பூஜைன்றதே மிஸ் ஆகிடும். இன்னொன்று இவங்க பசங்க எல்லாமே ஏஞ்சி வர்றதுக்கு நைட்டெல்லாம் முழிச்சுன்னு இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏஞ்சி வர கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா. சரி, அதனால் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் காலையில் பூஜை முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாங்கன்னா பொறுமையாக பூஜை பண்ணலான்றதுனால எப்போவுமே ஹரிபரி பண்ண மாட்டேன். நான் காலையில் என்னோடய பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்த பிறகு பூஜை பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குங்கும அர்ச்சனை பண்ணி பால் வச்சு சாம்பிராணி எல்லாம் ஏற்றி பூஜை பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா அம்மா ஏஞ்சி வந்தாங்களா, நானும் அம்மாவும் காஃபி குடிச்சிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சமையல்னா சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்காக செஞ்சுன்னு இருந்தேன். இன்றைக்கி 5 ஐட்டம்ஸ் தான் செஞ்சுருந்தேன். பால் பாயாசம், தயிர் சாதம், புளியோகரை, லெமன் ரைஸு, ஒப்பட்டு. இந்த 5 நெய்வேத்தியத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஹஸ்பண்டு, அப்பா, அம்மா, தம்பி, பொண்டாட்டி, பசங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு வர்றதுக்குள்ளே நான் பிரசாதம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எல்லோரும் வந்த பிறகு நல்ல நேரம் பார்த்து காலையில் சாமிக்கு பூஜை பண்ணோம். அம்மா நேற்று கோத்து வச்சுருந்தாங்களா, இன்னும் கொஞ்சம் பூ இருந்துச்சுன்ட்டு அதை கோத்துன்னு இருந்தாங்க. தம்பி பொண்டாட்டியும் கொஞ்சம் கூட மழை செஞ்சுன்னு இருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே ரெடி பண்ணின்னு இருந்தோம். இட்லி, சட்னி, சாம்பார்னு சொல்லிட்டு. அதனால அவங்க அந்த வேலையை பார்த்துன்னு இருந்தாங்க. இந்த மாதிரி எல்லோரும் இருந்து பூஜை பண்ணுறதே நல்ல ஒரு நிறைவாக இருந்துச்சு. ஆனால் இது இந்த சான்ஸ் எப்போவுமே கிடைக்காது இல்லையா. இந்த வருஷம் அதுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னதே. ஏன்னா எல்லாருமே ஒன்றா இருந்து பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க வீட்டில் இருந்தாலே செம ஜாலியாக இருக்கும். அந்த எவ்வளோ வேலை இருந்தாலும் அது செய்கிற கஷ்டமே இருக்காது. அப்படி தான் செம ஜாலியாக போயின்னு இருந்துச்சு. எல்லா வேலை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இருந்த சாமானும் 2 பேரும் சேர்ந்து துலக்கி வச்சிட்டோம். சாமிக்கிட்ட எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா எல்லோரையும் கூப்பிட்டு தேங்காய் உடைச்சி பூஜை ரூமில் தேங்காய் ஒன்று உடச்சி வைப்போம். அதுக்கப்புறமா சாமிக்கிட்டேயும் ஒரு தேங்காய் உடச்சி வைப்போம். நெய்வேத்தியத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போது தேங்காய் உடச்சி தூபதி பாரதி காட்டின்னு இருக்கிறாங்க. பூஜை எல்லாமே முடிச்சுட்டு மௌரிஷக் தாம்பூலம் கொடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் பிறந்த குழந்தை தானே மகாலட்சுமி தாயார் மாதிரி. அதனால மௌரிஷக் மஞ்சள் குங்குமம் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மா பசங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தேன். எப்போவுமே சின்ன பசங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கக்கிட்ட பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண சொன்னால் அவங்க ஒரே சிரிச்சுன்னு இருந்தாங்க. வேணாத்தைன்னு சொல்லிட்டு, இல்லைடா பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு காலைல ஆசீர்வாதம் வாங்கிக்கினேன். அதுக்கப்புறமா அண்ணி வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்கே அலங்காரம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுவும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா, உங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஐடியாஸ் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணேன். அலங்காரம் மட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பூ அலங்காரம் ஆகட்டும், அந்த பேக்ரவுண்ட் ஆகட்டும், சாமிக்கு பண்ணியிருக்கிற அலங்காரம் எல்லாமே. அங்கே பார்த்திங்கன்னா ரிட்டன் கிஃப்டாக தாயார் மகாலட்சுமி தாயார் கிடைச்சாரா. எனக்கு வீட்டுக்கு வந்ததுமே கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே அம்மனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷம். பண்டிகை அதுமா நீங்கள் வீடை தேடி வந்திருக்கீங்களான்ற மாதிரி தான் யோசனை இருந்துச்சு. வந்ததுமே அதை பார்த்ததுமே உடனே மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணேன். வருஷம் பார்த்திங்கன்னா 5 பேர்கிட்ட இந்த மாதிரி பசங்கக்கிட்ட கல்யாணம் ஆகாமல் வயசு பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க காலுக்கு மஞ்சள் குங்குமம் தடவி இப்படி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் எத்தனை பேர் வருவாங்களோ அத்தனை பேருக்குமே பண்ணுவேன். யாருமே வரலன்னா அட்லீஸ்ட் 5 பேராவது கண்டிப்பாக வருஷத்துக்கு 5 பேராவது வீட்டுக்கு வருவாங்க பசங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ணுவேன். அதில் ஃபஸ்ட்டு மௌரிஷாக் தான் பண்ணியிருந்தேன்.
அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப பிளெஸ்டாக இருந்துச்சு. வீட்டில் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எல்லாமே போய் மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துன்னு அவங்களும் நம்ம வீட்டுக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமம் கொடுத்து பிளெஸ்ஸிங் வாங்குறது, அப்படி டே ஃபுல்லாகவே ரொம்பவே பிளெஸ்டாக தான் இருந்துச்சு. எல்லா பூஜை முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சாமிக்கு அலங்கரிச்சிட்டு நாங்களும் சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். டே ஃபுல்லாகவே ரொம்பவே பிளெஸ்டாக போச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கான கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye from கவிதா.